தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. காஃபி ரெடி. முதலாளி அம்மாக்கு முதல் காஃபி. எடுத்துக்கோ ராஜி. இந்த ரஞ்சி நீ எடுத்துக்கமா. எடுத்துக்கோ. இந்த காஃபி அப்பாக்கு. அவ்வளவுதான். அந்த கும்பலோட சேர்ந்து மருந்து கலக்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு இப்ப பாசமா இருக்கிற மாதிரி சீன் போடுறீங்களா? உங்களுக்கு இருக்கு. காஃபி எப்படி இருக்கு? பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்மா. என்ன ராஜி, என்ன பாராட்ட மனசே வராதே உனக்கு? இதுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்துடலாமா? சரி சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு ராஜி, என்ன பண்ணணும்? கடைக்கு ஏதாவது போயிட்டு வரணுமா? ஆல்ரெடி ரஞ்சிதாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக வெளியில போலான் இருந்தேன். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, அரவிந்த் எங்க காணுமே? அரவிந்தா? ஆமா, எதுக்கு அவனை தேடுற? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு ரஞ்சிதா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கமே காணுமே. என்கிட்ட போன்ல விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நைட்டு கூட விசாரிச்சான். காலையில இப்ப கூட காலையில போன் பண்ணி கேட்டானே. நான் தான் ரஞ்சி தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, நான் கோர்ட் ஹியரிங்க்கு போக வேண்டியிருக்கு. ஆமால, நான் அதை மறந்துட்டேன் பாரு டோட்டலா. அதுக்காக தானே அந்த தேவசேனா இப்படி ஒரு கொடுமையை என் பொண்ணுக்கு பண்ணா. குடவுனுக்கு லோடு வந்திருக்கான். சூப்பர்வைசர் அங்க இருக்காரு. இருந்தாலும் நாமளும் ஒரு வாட்டி நேர்ல போய் விசிட் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ராஜி, பண்ணிட்டா போச்சு. அரவிந்த் வந்த உடனே நீங்க 2 பேரும் நம்ம கார் எடுத்துட்டு போய் சைட்ல நின்னு பாத்துக்கோங்க. நம்ம யாராச்சும் போய் நின்னா கொஞ்சம் கரெக்டா அங்க வேலை நடக்கும். புரியுது ராஜி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதான் என்ன நம்பி பொறுப்பெல்லாம் கொடுக்கற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத மட்டும் முடிச்சிட்டு வாங்க, இன்னும் பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் தரேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி. பரவாயில்ல, நம்மள சந்தேகப்பட்டான்னு நினைச்சோம். அப்படிலாம் எதுவும் இல்ல போல இருக்கு. நாம எக்ஸ்ட்ரா பேசினதுக்கு தான் முறைச்சிருக்கா. நாம தான் தப்பு பண்ணதுனால தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். ரஞ்சிமா, நீ நம்ம கிச்சன் பக்கம் எல்லாம் போக கூடாது. அப்பா வேலையை முடிச்சிட்டு வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிற, சரியா? சரிப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பாடா. ஏ ராஜமா, இவரை போய் அனுப்புறீங்க? இவர் போய் என்ன பண்ண போறாரு? அவர் ஒன்னும் பண்ண வேணாம். அவரை தான் நான் சம்பவம் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? அரவிந்துக்கும் இந்த ஆளுக்கும் சேர்த்து முடிவு கட்டலான்னு பிளான் பண்ணிட்டேன். முடிவா? ஆமா. கார்ல பிரேக் வயரை புடுங்கி விட சொல்லிட்டேன். ரெண்டுங்களும் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி சாக போதுங்க. செத்து ஒழியட்டும். ராஜமா, அப்பாவும் அதுல போறாரு, இப்படி சொல்றீங்க? என்னடி அப்பா நொப்பான்னு? அந்த ஆள் உன்னை பெத்த பொண்ணுன்னு யோசிச்சிருந்தா அந்த கும்பல் கூட சேர்ந்து மருந்து கொடுத்து உன்னை ஹாஸ்பிட்டல் அப்படி படுக்க வச்சிருப்பானா? போய் சேரட்டும். பெத்த கடனுக்கு பெருசா மலர் வளையத்தை டோர் டெலிவரி ஆர்டர் போட்டு அழுதுட்டே அங்க கொண்டு போய் வை. அது போதும். மாம்சு, காரை சூப்பரா டிரைவ் பண்றீங்களே. அம்மா, பின்ன சூப்பரா ஓட்டுவேனே. ஆனா பொதுவா நம்மள நம்பி எங்க வீட்டு பொம்பளைங்க காரை தர மாட்டாங்க. நம்மளன்னு என்ன சேர்த்துக்கிறீங்க? நான் நல்லா கார் ஓட்டுவேன்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா மாப்பிள்ள? சூப்பர், விடுங்க. பின்ன நம்ம டிரைவிங் ஸ்டைல பார்த்துதான் உங்க பொண்ணுக்கே நம்ம மேல ஒரு இது வந்துச்சு. எனக்கு சில நேரத்துல இந்த காது மட்டும் கேட்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. மாம்சு, மாம்சு, இப்ப கேக்குதா? ரஞ்சிதா எப்படி இருக்கா மாம்சு? அவளுக்கு என்ன, ரொம்ப தெளிவா இருக்கா. மாம்சு, உங்களுக்கு எதுவுமே ஆவலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ஏன் எனக்கு என்ன ஆவணும்னு எதிர்பார்க்கற? அதுக்கு இல்ல, ராஜி அம்மையாருக்கு உங்க மேல டவுட் வந்திருக்குன்னு தேவசேனா மேடம் சொன்னாங்க. உங்களை இன்னுமா எதுவும் பண்ணாம வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். ரொம்ப நல்ல மாப்பிள்ள உங்களுக்கு.
அப்படிலாம் இல்ல மாம்சு, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டவுட்லாம் வந்துருச்சுதான்னு எனக்கும் தோணுது மாப்ள. எதை வச்சு சொல்றீங்க மாம்சு? இல்ல, நேத்து நைட்டு ரஞ்சிதா கிட்ட போய் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜி என்ன குறுன்னு பாத்துட்டு இருந்தா மாப்ள. ஓ, அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் கூட உள்குத்து வச்சே பேசிட்டு இருந்தா தெரியுமா? மாம்சு, ஆ, நேத்து இதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா? இல்ல ஒருவேளை உங்களுக்கு மனப்பிராந்தியா இருக்குமோ? பிராண்டியும் இல்ல விஸ்கியும் இல்ல மாப்ள. நீங்க வேற. தரமான ஒரிஜினல் தான். அவ நல்ல நாள்லயே சாதாரணமா எல்லாரையும் சந்தேகத்தோட தான் பாப்பா. இப்போ நாம சந்தேகப்படுற மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். நம்மள விட்டு வைப்பாளாவா? மாம்சு, சும்மா சொல்லக்கூடாது. ம். உங்களுக்கு பயிர நெஞ்சம்தான். நீங்க வேற மாப்ள. கத்தி மேல நடந்துட்டு இருக்கேன் நானு. இப்ப கூட அவ எனக்கு காரை கொடுத்தது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? ஏதோ சரக்கு இருக்கிறதுக்காக குடோனுக்கு போறேன்னு சொன்னீங்க. அட நீங்க வேற போப்பா. வேலைலாம் கொடுக்கற அளவுக்கு என்ன அவ என்னைக்கு மதிச்சிருக்கா? அதான் என்ன அவ மனுஷனாவே மதிக்கிறது இல்லையே. அப்போ கோர்ட்டுக்கு என்னையும் தேவசேனா மேடம் வர சொல்லிருக்காங்கல்ல, ஆமா, அத அவ மோப்ப முடிச்சிட்டா போல இருக்கு. என்ன அவ வர வைக்க கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு என்ன துரத்தி விட்டுருக்கா. ஓ மாம்சு, ஆ. சும்மா சொல்லக்கூடாது மாம்சு, நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் யோசிப்பேன் மாப்ள. எல்லாம் நம்மள ஜோக்கராவே யூஸ் பண்ணிட்டாங்க. சோ சேட். அதனால நானும் அப்படியே இருந்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவ சொன்ன மாதிரியே குடோனுக்கு போய் பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிட போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஜட்ஜி லேட்டா தான் வருவாங்களாம். கேஸும் லேட்டா தான் எடுப்பாங்க. மாம்சு, ம். உம்மா, பக்காவா பிளான் பண்றீங்க போங்க. ஆ. மாப்ள, என்ன மாப்ள? என்ன மாம்சு? failure ஆயிடுச்சு போல இருக்கு மாப்ள. ஐயோ, மாம்ஸ், பதறாம இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. கையெல்லாம் உதறுது மாப்ள. ஐயோ ஐயோ மாப்ள, எனக்கு கை கால்லாம் உதறுது மாப்ள. பாத்து மாம்ஸ், ஐயோ, பாத்து மாம்ஸ், பதறப்படாதீங்க. பிரேக் பிடிக்கல கூலா இருங்க. மாப்ள. ஸ்டீரிங் கரெக்டா பிடிங்க, கரெக்டா பிடிங்க, கரெக்டா பிடிங்க. பிடிக்கல மாப்ள. ஆட்டாதீங்க மாம்சே. அந்த ஆக்சிலேட்டர்ல இருந்து கொஞ்சம் கால் எடுங்க மாம்சே. ஐயோ, என்ன மாப்ள பண்றது? மாம்ஸ், ஸ்டடி பண்ணுங்க மாம்ஸ். மாம்சே, 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? மாம்சே, 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 ஒன்றும் ஆகல. என்னாச்சு எனக்கு? மாம்சே, என்னாச்சு மாப்ள? மாம்சே, மாம்சே, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் மாம்சே. பாத்து 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 பாத்து. இருங்க இருங்க மாப்ள, இருங்க 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 மாப்ள. பாத்து பாத்து. வாங்க வாங்க, என்ன பிடிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் அவ்வளோதான். வாங்க வாங்க வாங்க. பாத்து பாத்து. பாத்து பாத்து பாத்து. ஆட்டோ 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 ம். வா. மேடம், இன்னைக்கு எப்படியும் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்லிடுவாங்கல்ல? அவர் வெளியே வந்துடுவார் தானே? என்ன மல்லி, இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? இன்னைக்கு விஜயோட தான் நாம இங்க இருந்து போறோம். ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரி ஒரு நல்ல வக்கீல் எங்களுக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம். அப்படியும் இருக்கலாம். ஆனா அதை விட இன்னொரு முக்கியமான காரணம், அதோ அங்க நிக்கிறாளே அந்த பாவி செஞ்ச பாவம். ராஜிமா, நம்மள பார்த்துதான் ஏதோ பேசிக்கிறாங்க. பேசட்டும் பேசட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே பேசுவாங்க. அப்புறம் நிரந்தரமா நம்மள பத்தி பேசவே முடியாம அடங்கி போயிடுவாங்க. ஆனா ராஜிமா, அவங்க கையில எதுவுமே இல்ல, இருந்தாலும் இவ்ளோ கெத்தா அந்த வக்கீல் நிக்கிறாங்க. ஒருவேளை வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்களோ? அவங்களும் ஏதோ சாதிக்க போற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜிய மனசுல வச்சுக்கிட்டு வேலை பாக்குற மாதிரி இருக்கு. அடப்போ நீ வேற. இதுங்கெல்லாம் கீழே விழுந்தாலும்
மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லிக்கிற குரூப். இதோ இந்த தேவசேனா நான் பழைய ராஜி நினைச்சு தெரியாம வந்து சவால் விட்டுட்டா. ஆனா நான் அப்ப இருந்ததை விட பணத்திலையும் அந்தஸ்துலயும் செல்வாக்குலயும் பல மடங்கு உயர்ந்த ராஜின்னு தெரியாம இவளுக்கு போச்சு. இன்னைக்கு மல்லி கூட சேர்ந்து அசிங்கப்பட்டு தான் நிக்க போறா. விதி இருந்தா அதை யாரு மாத்த முடியும்? ராஜிமா, மாமா. இவனா? ஆமா, இன்னும் உறவு முறை சொல்லி இவனை கூப்பிடுற பத்தியா? ஷோ, என்னமோ போ. சார் உள்ள போங்க சார். ஹலோ, ஒரு 2 நிமிஷம் பேசட்டுங்க. மல்லி, மல்லிப்புள்ள என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற? விபூதி எடுத்து வச்சு விடு. கோவிலுக்கு போய் ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோங்க. உலகத்துல யார் நம்மள எதிர்த்து நின்னாலும் சரி, நம்ம ஜெயிக்க தான் போறோம். நம்மள யாருமே பிரிக்க முடியாதுங்க. நீங்க தைரியமா இருங்க, நாம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். நீங்க இன்னைக்கு எங்க கூட வீட்டுக்கு வரீங்க. மாப்பிள்ள தம்பி, எப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். தேவசேனா மேடம் நம்ம கூட இருக்காங்க, நீங்க தைரியமா இருங்க. விஜய், நீங்க போங்க. கேஸ ஜெயிச்சிட்டு அப்புறம் பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கூட்டிட்டு போயா? போலாம் சார். வாங்க சார். என்ன சேனா மேடம், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அத நான் கேட்கணும். நீ வரமாட்டேன்னு நினைச்சேனே. ரோட்ல சண்டை போடுறதுக்கு இந்த கொழையடி சண்டை வீராங்கனை அனுப்பி வச்சிருக்கலாமே. போன தடவை எங்களை கோர்ட்டுக்கு வரவிடாம டைவர்ட் பண்றதுக்கு மேடம் அனுப்பி வச்சிருந்தியே, அதான் இந்த தடவை நாங்க ரூட்டை மாத்திட்டோம். நீ அந்த காலத்துல இருந்து சின்ன புள்ளத்தனமாவே விளையாடிட்டு இருக்க ராஜி. ரஞ்சிதா, உங்க ராஜி மாவ கேஸ் முடிஞ்சதும் பத்திரமா பாத்துக்கோ. அவளுக்கு பாவம் தோல்வியை தாங்கிக்கவே முடியாது. தப்பா எதுவும் முடிவெடுத்துட போறா. என்ன மேடம், நாங்க ஏன் தப்பான முடிவு எடுக்க போறோம்? நீங்க தான் இந்த யூஸ்லெஸ் கும்பல் கூட சேர்ந்து தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க என்ன கேட்டாலும் என் வாயில இருந்து நீங்க ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. ஓ, அப்படியா? ராத்திரி முழுக்க உன் ராஜிமா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாளா? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல போல இருக்கு. எங்க பாரு சேனா, வாய கொஞ்சம் மூடு. உன்கிட்ட எல்லாம் நான் பேச விரும்பவே இல்ல. ஏய் மல்லி, இத பாரு, இவங்கள நம்பி எல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத. உன் புருஷன் ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்க போறான். ஏய், போமா போமா போ, அடிச்சு வாய உடைச்சிருவேன். போ, வந்துட்டாளுங்க. வா. என்ன தேவசேனா மேடம், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன சார், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னத்தான் நல்லா இருக்கீங்களோ, உழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களா மேடம்? ஆண்டவன் வாய்ப்பை எப்பயாவது தான் கொடுப்பான். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். நீதி, நியாயம், நேர்மன்னு 10 பைசாக்கு பொறாத கதையை பேசிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி லோக்கல் கும்பலோட சுத்தி வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். ஏய் ஏய் ஏய், என்ன லோக்கல் கீக்கல்னா அப்படியே ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிட சொல்லிட்டேன்.
உங்க மரியாதை மொத்தமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நிலைமைக்கு போக போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. பெரியம்மா விடுங்க, அவர் ஏதாச்சும் பேசிட்டு போட்டும். நாம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு இப்ப விஜய் வெளியே வரணும், அதுதான் முக்கியம். நீங்க அமைதியா இருங்க. ஓ, அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? என்ன மேடம், ரொம்ப நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதுக்கு தான் அந்த ரஞ்சிதா பிள்ளைய தூக்கிட்டு போய் டெஸ்ட் எடுக்க போனீங்களா? கடைசியில மொக்க வாங்கிட்டீங்க போல இருக்க. எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீதி நியாயம் பேசுறாலும் நீங்க இதை செய்யலாமா? மேடம், இப்போ ஒண்ணு சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த கேஸ்ல ஆஜராகாம இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. இல்லன்னா மிஸ்டர், உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த கேஸ நல்லா கெத்தா ஃபேஸ் பண்ற வழிய பாருங்க. அத விட்டுட்டு என்ன மிரட்டுனா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற புள்ளப்பூச்சி இல்லனா. உங்களுக்கு தான் பார் கவுன்சில் லெவல்ல பழக்கம் இருக்குல்ல, உங்களால முடிஞ்சத கிழிச்சுக்குங்க. என்ன கதிரேசரே, என்ன முறப்பு வேண்டி கிடக்குது? மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்சமான மரியாதையும் காலி ஆகிறதுக்குள்ள முதல்ல இடத்த விட்டு காலி பண்றது. இப்பவே எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசி தீர்த்துக்குங்க. நான் பேசுற நேரம் ஒண்ணு வரும், அப்ப ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டீங்க. அப்ப நேரம் வரும்போது பாத்துக்கலாம். முதல்ல இப்ப நீ கிளம்புப்பா, கிளம்பு. கிளம்பு. ஆளப்பாரு வந்துட்டான். மல்லி, என் ரூம்ல ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். வா மல்லி. கேஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஊர்ல இல்லாத ஒரு வக்கீல் கிடைச்சிட்டாங்கன்னு அவங்கள வச்சு என்ன ஆட்டம் போட்டாங்க. இன்னைக்கு இருக்குது, உங்க வக்கீல எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு அவளுக்கு கொடுக்க போற ஷாக்ல அவ இனி உங்க பக்கத்திலே வரமாட்டா. ஏன்னா நாங்க கை வச்சிருக்க இடத்தோட பவர் அப்படி. என்ன வெண்பா, மனசுல ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு கோர்ட்ல லாஸ்ட் ஹியரிங். கேஸ்ல உன் மல்லிமாவும் உன் பிக் பாட்டியும் சேர்ந்து பெருசா சாதிச்சிருவாங்கன்னு மனக்கோட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த மல்லிமா பெரிய ஜேம்ஸ் பாண்ட். கோர்ட்ல இருந்து உன்னை அப்படியே சட்டத்தை ஏமாத்திட்டு தூக்கிட்டு போயிடுவான்லாம் நினைக்காத. அவங்களாலலாம் ஒண்ணுமே கிழிக்க முடியாது, அதான் நிஜம். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இங்கதான் நீ இருந்தாகணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் வெண்பா, இனிமே இதான் உன் வீடு. உனக்கு இனிமே அம்மா நான் தான். இங்க வா. சித்தி இனிமே உன்னை திட்ட மாட்டேனா? சரியா? நீ செல்ல குட்டி தானே. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்ற வெண்பா. நீ அதை புரிஞ்சுக்காம என்னையும் தாத்தாவையும் எதிரி மாதிரியே பாக்குற. இங்க பாரு, தாத்தா வீட்ல உனக்கு என்ன இல்ல சொல்லு. இங்க உன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயா இருக்கலாம். நாங்க உனக்கு என்ன குறை வச்சிருக்கோம்? நீ சாப்பிட எதுவும் கிடைக்கலையா? இல்ல ரூம் நல்லா இல்லையா? டிவி இல்லையா? கேம்ஸ் இல்லையா? அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல தானே. எதுனாலும் ஓப்பனா சொல்லு வெண்பா, சரியா? உனக்கு இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீ போய் கோமதி ஆண்டி கிச்சன்ல இருக்காங்க, என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடு, சரியா? நீ போ, குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி அவங்க தோசை சுடுவாங்க, நீ போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவங்களே அவங்க கையால சமைச்சு ஊட்டி விடுவாங்க. மல்லியம்மா தான், அவங்க மட்டும்தான் எனக்கு அம்மா. இவங்க சொல்லிட்டு போறாங்க ஃப்ரீயா இருக்கலான்னு. ஜெயில எப்படி ஃப்ரீயா இருக்க முடியும்?
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.